கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை எரேமியா 20:11. கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். ஜெரேமியா 20:11. The Lord is with me like a mighty warrior. அன்பான சகோதர சகோதரிகளே, கர்த்தர் ஆபிரகாமுடன் இருந்து அநேக காரியங்களை செய்தார். ஈசாக்குடன் இருந்தார். பஞ்ச காலத்தில் ஈசாக்கு விதை விதைத்த பொழுது 100 மடங்கு பலனடைந்தார். ஏசேக்கு சித்னா அல்ல, ரெகோபோத் என்ற துறவை தோண்டினார். கர்த்தர் அவனை பலுகி பெருகும்படி செய்தார். பெலிஸ்தரே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று கூறும்படி செய்தார். ஏசாவுடன் அல்ல, யாக்கோபுடன் கர்த்தர் இருந்தார். அநேக காரியங்களை அவர் செய்து முடித்தார். யாக்கோபின் மகனான யோசேப்புடன் கர்த்தர் இருந்தார். அவன் செய்கிற யாவையும் வாய்க்க பண்ணினார். எத்தனையோ கஷ்டங்கள் மத்தியிலும் எகிப்தின் பிரதம அதிகாரியாய் உயர்த்தப்பட்டு தேசத்திற்காக அநேக காரியங்களை செய்யும்படி கர்த்தர் யோசேப்புடன் இருந்தார். மோசேயுடன் கர்த்தர் இருந்தார். இஸ்ரவேல் ஜனங்களை அருமையாய் வனாந்திரத்தில் வழிநடத்தி வரக்கிருபை கொடுத்தார். சிம்சோனுடன் கர்த்தர் இருந்தார். தனக்கு எதிரே வந்த சிங்கத்தை ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல அவன் கிழித்து போட்டான். சிம்சோனுடன் கர்த்தர் இருந்தார். கழுதையின் பச்சை தாடை எலும்பை கொண்டு 1000 பேரை கொன்று போடச் செய்தார். ஆடு மேய்த்த தாவீதோடு கூட இருந்தார். 2 முறை ஆடுகளை பிடித்து கொண்ட சிங்கத்தையும் கரடியையும் அவன் கொன்று போடும்படி செய்தார். தாவீதோடு இருந்து எத்தனையோ காரியங்களை செய்து முடிக்க வைத்தார். இன்று உங்களுடன் என்னுடன் கர்த்தர் இருக்கிறார். இந்த காரியத்தை எப்படி செய்து முடிப்பேன், இந்த திருமணத்தை எப்படி நான் நடத்துவேன், இந்த குறிப்பிட்ட கூட்டத்தை எப்படி நான் செய்து முடிப்பேன், அல்லது இந்த ப்ராஜெக்டை நான் எப்படி செய்து முடிக்க முடியும், அல்லது நான் எப்படி தனியாக எங்கிருந்து வெளிநாடு கிளம்பி செல்ல முடியும் என்று அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறோமோ? எதை குறித்தும் நாம் கவலைப்பட தேவையில்லை. கர்த்தர் பயங்கரமான பராக்கிரமசாலியாய் நம்முடன் இருந்து எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்து முடிக்க வைப்பார். கர்த்தரை நாம் முழுவதும் 100% நம்பலாம். கர்த்தர் நம்முடன் இருக்கிறார். ஆமேன். அன்பின் பரலோக பிதாவே, தர்மியான ஜெப நேரத்துக்காக ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி உடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இரவில் பயணம் செய்யும் மக்களுக்கு இடையூறாக சாலையில் மரக்கட்டைகளை போட்டு பயணிகளை வெளியே வர வைத்து அல்லது விபத்துக்குள்ளாக்கி அவர்களிடம் கொள்ளையடிக்கிற கும்பல்களிடமிருந்து பயணம் செய்கிற மக்களை நீர் பாதுகாக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, விபத்துகள் ஏற்படாதவண்ணம் பாதுகாத்துக் கொள்ளுங்க. திருடும் மக்களிடமிருந்து பயணம் செய்கிற மக்களுக்கு பாதுகாப்பை கொடுங்க. போக்கிலும் வரத்திலும் தேவனாகிய கர்த்தர் நீர் கூட இருந்து ஒவ்வொருவரையும் பாதுகாக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் உன் போக்கையின் வரத்தை இது முதற்கொண்டு என்றைக்கும் காப்பார் என்ற வசனத்திற்கு ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் பொறுப்பேற்று ஒவ்வொருவரையும் வழி நடத்தும். உம்மை நம்பி ஜீவிக்கிற பிள்ளைகளை கைவிடாதேயும். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே இந்த ஜெபக்குறிப்பை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபத்தை நீர் கேட்டதற்காக நன்றி. இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.